உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூஸ் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில அஜித் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ல வெளியே இருக்குது. படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பரா இருக்கும். ஒர்த்து தான் படம். நல்லா இருந்துச்சுண்ணா. படம் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. நல்ல படம் உண்மையிலே. படம் நீட் அண்ட் கிளீனா இருந்தது. மாஸ் மொமெண்ட்ஸ் கம்மியா இருந்தது. பட் எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. பயங்கரமா கம்பேக் தான். ஆனால் சூப்பரா இருக்குது. நல்லா இது எதையுமே குறைய சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஜாலியா போயிட்டு அப்படியே ஒரு ஃபேமிலியா கப்பிள்ஸா இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கிளீனா போயிட்டு இருக்கும். ஸ்டண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஓவரால் கம்ப்ளீட் குட் ஃபிலிம். தாராளமா வந்து ஃபேமிலியோட இது பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்ல. கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். எல்லாமே சூப்பராக ஒரு லுக்கும் பயங்கரமா இருந்தது. ரொம்ப சூப்பரா இல்ல பட் ஓகே நல்லா தான் இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்கும் சூப்பரா இருந்தது. காமெடி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மாஸ் மொமெண்ட்ஸ் இல்ல, அவ்வளவுதான். எல்லாமே பக்காவா வச்சுக்கிறாங்க படத்துல. செமையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி படம் மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் ஒர்த்தபிள் வாட்ச். கிஷோர் வந்து இன்னும் அழகா அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்கள நல்லா இருக்கு. கிருஷ்ணா அவ்வளோ சீன் வரல. ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள தான் வந்திருப்பாங்க. ப்ரோ லியோல பார்த்ததோட ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. கிருஷ்ணா அவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. சும்மா அன்வான்டட் திங்ஸ்லாம் எதுவுமே இல்ல. அஜித் அப்படின்னு கத்துறதெல்லாம் நடுவில் வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. அஜித் சாரோட பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் ஃபுல்லி ஸ்டோரி ஓரியன்டட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட் சொல்ல முடியாது. அவரு சொல்லும் போதே எடுத்தான்னு எடுத்தாரு. ஒரு பக்கா ஏகே மூவியா இது இருக்காது. ஆஸ் யூஷுவல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கலந்து இதுவா இருக்கு. வழக்கம் போல நம்ம விஸ்வாசம்ல வலிமையில இருந்த அம்மா சென்டிமெண்ட் ஒரு சில இதெல்லாம் இதுல ஃபேர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஃபிளாப் படம் நினைச்சேன் இந்த படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அஜித் சார். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கடவுளே அஜித் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தளபதி ரசிகை தலையை பத்தி எவ்வளவு சொல்றான் பாத்தீங்களா? டாப் ஹீரோனா ஒரு மாஸ் ஃபைட் சீனு, ஒரு டான்ஸ், ஒரு கேமியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு கப்பிள்ஸ் அவங்க ஒரு பிரச்சனையில ஒரு ஹைவேஸ்ல ஒரு பிரச்சனையில மாட்டுறாங்க. அந்த பிரச்சனையால என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில அவங்களுக்கு என்ன ஆச்சு, அதுதான் படம். தலையோட விண்டேஜ் தலை. இந்த படம் மூவில தலைய பேரு விண்டேஜ் தலை தான். செகண்ட் ஹாஃப் பிச்சிட்டா தலை. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு நல்லா ஒத்து போறாரு. மேபி ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்காது. ரொம்ப ரியாலிட்டிக்கு ஈக்குவலா ரொம்ப நியர்பை இருந்தனால அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் கம்மியா. அத செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணிட்டாங்க. விண்டேஜ் தலனா ரொம்ப பிடிக்கும். லவ் தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் அந்த வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாம ஒரு லவ் சீக்வன்ஸ் இல்லாம ரெண்டுமே இல்லாம ஒரு கரெக்டான ஒரு இதுல ட்விஸ்டோட மகிழ் திறமை எடுத்துட்டு போயிருக்காரு. எப்பவுமே வைக்கிற மாசின்ஸ் மாதிரிலாம் இல்ல, டிஃபரெண்டா லைக் ஸ்டோரி ஓரியன்டா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு அவர். அஜித் சார் பக்காவா பண்ணிருக்காரு. பக்காவா. செகண்ட் ரெண்டு பேருக்கு மேரேஜ் அது அந்த சாங் ஓகேங்களா. ஆனா சூப்பரா இருந்துச்சு. வைப் ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு செலிப்ரேஷன். அஜித் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கூட இங்க இந்த இதுல ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க. சூப்பராவா இருந்தது. எல்லாம் தியேட்டர் மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எதுவும் இல்ல. ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப நியர்பை இருக்கிற மாதிரி இருந்தது படம். அவ்வளவுதான். எல்லா கேரக்டருமே வெயிட்டுங்க. உண்மையா சொல்லணும்னா ரெஜினா கேசாண்ட்ரா, அர்ஜுன் இவங்க ரெண்டு பேர் வந்து ஹீரோவா நடிச்ச படத்துல அஜித் சாரா த்ரிஷா மேடம் கேமியோ பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்கும் வந்து வெயிட்டேஜ். அர்ஜுன் எப்பவும் போல மாஸ் தான். அவர் ஆக்ஷன் கிங் தான். வேற என்ன சொல்ல வேணும். அர்ஜுன் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. நீங்க மங்காத்தால பாக்குற இது இரும்பு திரை அதெல்லாம் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான அர்ஜுன் சார் ஒன்னு வந்து லிங்க் ஃபுல் படம் அஜித் தான். அவரு தனியா கேரி பண்ணிருக்காரு படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணி இருக்கும். ரெண்டு பேரோட ரொமான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. மங்காத்தா காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தும் தலையும் நடிச்சிருப்பாங்களே, அதை விட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பராவே இருக்கு. ரெண்டு பேரும் ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லாகா இல்ல, சட்டலா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அவரோட. லாகிங் தெரியல. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மத்தபடி பேர்ல தெரியும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அதுக்கேத்த மாதிரி அவரும் இப்ப வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு லாக்ல இல்ல, நான் போனே எடுக்கணும் இல்ல, நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சட்டலா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. டைம் டிஃபரன்ஸ்ன்றது ரொம்ப தெரியற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. படம் அங்கங்க விட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அது ஒரு வாய்ஸ் டிஃபரன்ஸ்லயோ இல்ல நிறைய விஷயத்துல மேக்கப்லயோ நிறைய விஷயத்த தெரியுது. எந்த இடத்துலயும் லேக் எல்லாம் இல்ல. படம் ஓவரால் அதுவா தான் போகுது. 2000 பேரை சுடுறது, 10,000 பேரை வெட்டுறது இதெல்லாம் இல்லாம நான் லாஜிக்கோட சிக்ஸ்த் சென்ஸோட நான் ஒரு படம் பண்றேன். அதை பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தலை ஃபேன் தான். தனி பிஜிஎம் நல்லா இருந்தது. அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரே பீட் தான் பட் டிஃபரெண்ட் வேரியேஷன் சூப்பரா இருந்தது. அனிருத் பிஜிஎம்னாலே சொல்லவா வேணும். அனிருத்னாலே மாஸ் தான் ப்ரோ. அவரு அனிருத் சாங்ஸ் 3 சாங்ஸ் தான். பேக் சூப்பரா பேக் மியூசிக்லாம் பேக் தீமே செம்மையா இருக்குது. சாங்காகவே வரலாம் படத்துக்கு. அனிருத் விஜய் சாருக்கு தான் நல்லா போடுவாங்க, ரஜினி சார் தான் நல்லா போடுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. இது சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் தென்
இந்த நடுவில் நம்ம அஜித்தேன்னு கத்துறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ நடுவில் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாங்கை விட பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காரு மேடம். ஒரு பிஜிஎம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அனி பிஜிஎம் அவர் சொல்லவா ப்ரோ வேணும், அவர் தலை ஃபேன் வேற, சொல்லவா வேணும், பயங்கரமா பண்ணிருக்காப்புல. அனிருத்தோட சாங்ஸ் இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நார்மல் படம் நம்ம ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஆஃப்டர் இன்டர்வல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அது ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்குது. எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் அந்த கார் சீக்வன்ஸ், செம்ம ஃபைட் எல்லாமே. கார் சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். கார் சீக்வன்ஸா சொல்லவே வேணாம் ப்ரோ. அவரு எப்படின்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது எப்படிதான் பண்றாருன்னே தெரியல. அந்த மனுஷன் அவரு கொஞ்சமா வீட்டுல இருக்காம அவர் அப்படி பண்றாரு ப்ரோ. அது நான் ப்ரோமோல பார்த்ததோட இல்ல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பில்டப்போ மாஸ் இன்னும் குத்து சாங்கோ இந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த 10 பஞ்ச் டைலாக் அப்படிலாம் இல்லை. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி நான் கன்வே பண்றேன். அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து கரெக்டா பார்த்தாதான் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப நான் நினைச்சே பார்க்கல. நான் ஃபிளாப் அழுதுட்டு வரலான்னு பார்த்தேன். சந்தோஷமா வரும். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.